சிறிது நேரத்தில் அரவிந்த் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவளிடம் மெல்ல பேச்சை ஆரம்பித்தான். அவள் வீட்டை பற்றி கேட்டான். எனக்கு ஒரு அண்ணா, ஒரு தங்கை. அப்பா பேங்க்ல வேலை பார்க்கறான். அம்மா வீட்டில தான். எனக்கு இந்த கோர்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னு அடம் பிடிச்சு இந்த குரூப்ல சேர்ந்தேன். அண்ணா ஒரு அக்கௌண்டன்ட். தங்கை இப்பதான் 10வது முடிச்சிருக்கா. எங்க ஆத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏதோ இந்த அளவா வெளியே அனுப்பிச்சதே ரொம்ப பெருசு என்று அவள் கூற அவனுக்கு கொஞ்சம் தயக்கம் வந்தது. அவனுடையது மிகவும் முற்போக்கான குடும்ப சூழல். அதுவும் அவளைப் போல பிராமண குடும்பம் அல்ல. ஆயினும் காதல் குலம் கோத்திரம் பார்க்காது அல்லவா. அவன், இன்னைக்கு நீ பாடினது ரொம்ப அற்புதமாக இருந்தது பூர்ணி. உன் குரல் தேனாட்டமா இனிக்கிறது. இன்னும் கூட உன் பாட்டு என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பாட்டை நீ பாடினதுக்கு என்ன காரணம் பூரணி? இன்னமும் நமக்குள்ள இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் வேண்டான்னு நினைக்கிறேன். சொல்லு பூரணி, என்ன நினைச்சு அந்த பாட்டை பாடுன? என் மனச தெரிஞ்சிக்க பாடுனியா என்று நேரடியாகவே கேட்டான். அவள் அத்தனை நேரம் வாயாடி கொண்டிருந்தவள் சட்டென்று மௌனமானாள். ஒரு கலக்கம் கலந்த வெக்கம் அவள் முகத்தில். சரி, நானே சொல்லி முடிக்கிறேன், அப்புறமா உன் பதில சொல்லு என்று அவனே தொடர்ந்தான். பூர்ணி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ பூர்ணி. உன்னையும் என்னையும் இணைச்சி பார்த்து பல கனவுகள் கண்டுகிட்டு இருக்கேன். இது வெறும் கல்லூரி கால காதல் இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கணும் பூரணி. நாம படிப்பு முடிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும். நான் ஒரு சின்ன கன்சல்டன்சி ஆரம்பிக்கணும். உனக்கு இஷ்டம் இருந்தா நீயும் அதுல பங்கு கொள்ளலாம். இன்னும் என்னென்னவோ. இப்போ உன் பதிலை கேட்க ஆவலா இருக்கேன்டா பூரணி. சொல்லு என்று ஆவலாக அவள் கைகளை பிடித்தபடி அவள் முகத்தையே பார்த்தான். பூரணிக்கு முகம் செவ்வானமானது. அவளுக்கும் அவனை ரொம்பவே பிடிக்கும். காதல் அவளையும் படாத பாடுபடுத்தி கொண்டு இருந்தது. பெற்றோரை எப்படி சமாளிப்பது என்ற பயம் இருந்தாலும் காதல் உணர்வுகள் அந்த பயத்தை பின்தள்ளி முன் வந்தன. தலை கவிழ்ந்தபடி மெல்ல, அரவிந்த், நீங்க சொன்னது நிஜம்தான். உங்களை நினைச்சுதான் நான் அந்த பாட்டே பாடினேன். என் மனசெல்லாம் நீங்க மட்டும்தான் இருக்கேள். இன்னைக்கு இல்லை, எத்தனையோ நாளா உங்களை எனக்கு பிடிச்சுதான் இருக்கு. சொல்லத்தான் தைரியம் வரல. இன்னொரு பக்கம் எங்க ஆத்துல என்ன சொல்வாளோன்னு பயம். ஒத்துக்கலனா என்ன பண்றதுன்னு கலக்கமா இருக்கு என வெக்கத்தோடு பேச ஆரம்பித்து கலக்கத்தோடு முடித்தாள். அவன் முகம் பார்த்தாள். அவளும் தன்னை விரும்புகிறாள் என தெரிந்ததும் அவனுக்கு பறக்க வேண்டும் போல் இருந்தது. அவள் கைகளை அருகில் இழுத்து அவளது மென்மையான உள்ளங்கைகளில் முத்தம் வைத்தான். அவள் சிவந்து குனிந்து கொண்டாள். ஓ பூரணி, தேங்க்யூடா. ஐ லவ் யூ சோ மச் பூரணி என்றான் உணர்ச்சி மயமாகி. ஐ லவ் யூ டூ அரவிந்த் என்றாள் அவள். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரிசல்ட் வந்ததும் உன் பெற்றோர்கிட்ட வந்து பேசுகிறேன். அவங்கள சம்மதிக்க வைக்க என்னால் முடியும். இந்த காலத்தில் இதெல்லாம் யாரும் பெருசாக பார்க்கறதில்ல. சொல்லி புரிய வைக்கலாண்டா, நீ கவலைப்படாத என்று தைரியம் கூறினான். பின் வந்த பிரயாண நேரம் இருவருக்கும் இன்பமயமானதாய் இனித்தது. அவர்கள் வாழ்வில் மறக்க முடியாத இரவானது. இருவரும் தூங்காமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி ஒருவர் மேல் ஒருவர் சாய்ந்து உட்கார்ந்து நீலவானத்தையும் கடந்து போகும் மேகங்களையும் கண் சிமிட்டும் நட்சத்திரங்களையும் பார்த்தபடி இன்ப கனவுலகில் மிதந்து கொண்டிருந்தனர். மற்றவர்கள் தூக்கத்தை கிடக்காமல் அவள் சன்னமாக ரகசியம் போல் அவனுக்கு மட்டுமே பாடினாள். பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது.
கட்ட விழுந்த கண்ணிரண்டும் உங்களை தேடும். பாதி கனவு வந்து மறுபடியும் கண்களை மூடும். பட்டு நிலா வானொலியில் காவியம் பாடும். கொண்ட பள்ளியறை பெண் மனதில் போர்க்களமாகும். அவன் அதை கேட்டு கிளர்த்தான். அவளை தன்னோடு இறுக்கி அணைத்து கொண்டு சிறிது நேரம் உறங்கினான். பொழுது விடிந்து ஊர் வந்து மனதில்லாமல் பிரியா விடை பெற்றனர். அவன் தன் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற்று தங்க மெடல் பெற்றான். அவளுக்கு பேரானந்தம். ரிசல்ட் வந்த பின் ஒரு நாள் அரவிந்த் தன் அம்மாவிடம் வந்தமர்ந்தான். அவர் கைகளை தன் கையால் பிடித்து கொண்டு, அம்மா, நான் பூர்ணின்னு ஒரு பொண்ணை விரும்புகிறேம்மா. அவள் என் காலேஜில் ஜூனியர். என் குரூப் தான். ரொம்ப நல்லவம்மா. நீ தான் அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசணும். நான் மேலே படித்து முடிச்ச பிறகுதான் திருமணம் செய்துக்க போகிறோம்னு முடிவுமா என்றான் கனவுகள் நிறைந்த கண்களோடு. அவன் தாய் அவனது காதலில் ஆழத்தை அறிந்து கொண்டாள். பூரணி பற்றி மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டாள். ஆனா அவங்க பிராமண குடும்பம்னு சொல்றியே ராஜா, இதுக்கு ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே என்றார் மெல்ல. ஆமாம்மா, அது ஒரு சிக்கல் இருக்கு. அவங்கள போய் பார்த்து பேசி புரிய வைக்கணும். என்னால முடியும்னு தோணுதுமா, பார்க்கலாம் என்றான் ஒரு பெருமூச்சோடு. சரி, நான் அப்பா கிட்ட பேசுறேன் அரவிந்த் என்று வாக்களித்தார். அவன் தந்தைக்கும் ஆட்சேபம் எதுவும் இருக்கவில்லைதான். எனினும் அவளது குடும்பத்தை எண்ணி அவரும் சிறிது கலங்கினார். அவளோடு சேர்ந்து இருக்கவென அரவிந்த் எம்.ஆர்க் முதுகலை படிப்பை அதே கல்லூரியில் எடுத்து படிக்க ஆரம்பித்தான். இருவரும் கல்லூரியில் ஒரு நாளில் சில முறையேனும் சந்தித்து கொண்டனர். பார்வையால் பேசிக்கொண்டனர். ஓரிரு முறை மட்டுமே அவள் பயந்தபடி அவன் வற்புறுத்தல்களுக்காக பீச்சிற்கும் சினிமாவிற்கும் அவனோடு சென்றாள். என்று வெறுத்து ஒதுக்கிய அதே பூர்ணிமா என்ற பெயர் அப்பொழுது அவனுக்கு இனித்தது. ஏய் பூமா, உன் முகம் சந்திர பிம்பம் மாட்டமா இவ்வளவு அழகா இருக்கே. இத பார்த்துதான் பூர்ண நிலவு பூர்ணிமான்னு பெயர் வச்சாங்களோ உன் பெற்றோர் என சீண்டுவான். சும்மா இருங்கோ என்று தலை கவிழ்ந்து அவள் வெக்கப்படுவாள். அவள் கன்னம் சிவந்து தலை கவிழ்வதை பார்க்க பார்க்க அவன் மனம் பரபரக்கும். ஆனால் அவனும் தன் எல்லை மீறியதில்லை. அவளும் அதற்கு அனுமதித்ததில்லை. சிவந்த கன்னத்தோடு அவனை பார்க்காமல் மணலில் கோலம் போடுவாள். அதை அடித்து மீண்டும் போடுவாள். அதை கண்டு அவனும் அவள் சிவந்த கன்னத்தில் மெல்ல தன் விரலால் கோலம் போடுவான். அவள் சிலிர்த்து, என்ன இது, சும்மா இருங்களே அவின் என்பாள். மிக செல்லமாக கொஞ்சிக் கொள்ளும் போது அவளை அவன் பூமா என்றும் அவனை அவள் அவின் என்றும் விழித்து கொண்டனர். அவனது முதுகலை முதலாம் ஆண்டு முடியும் முன்னே அவள் பெற்றோருக்கு இவர்களது காதல் பற்றி தெரிய வந்தது. பெரிய ரகளை வெடித்தது. வளர்ந்த பெண் என்றும் பார்க்காமல் தந்தை அவளை தன் பெல்ட்டால் விளாசி தள்ளினார். நம்ம குலம் கோத்திரம் என்ன, அவ என்ன ஜாதியோ என்னவோ, ஏண்டி உன் புத்தி இப்படி? கீழே இன்னொருத்த இருக்கா, ஞாபகமான இருக்கா? நீ போறது தீரா அவமானம் தேடி தந்துட்டியடி. நோக்கு, உன் வழிய பார்த்துட்டு போயிட்டா அவளை நாங்க கங்கையில முக்கிட்டு கூடவே முழுகணும். அதான் உன் முடிவு என்று கத்தி அடித்து திட்டி அமர்க்கலமாக்கியது. அவள் கல்லூரி செல்ல தடை போடப்பட்டது. அவனோடு ஒரு வார்த்தை பேசவும் முடியாமல் அவள் திண்டாடினாள். ஒரு வாரம் இப்படி கழிய அரவிந்திற்கு ஒன்றும் புரியாத நிலை. என்னவாயிற்று? ஏன் பூரணி கல்லூரிக்கு வரவில்லை என கலங்கினான். அவள் செல்போன் உபயோகத்தில் இல்லை என சொன்னது. அப்பொழுது பூரணியின் நெருங்கிய தோழி ஒரு நாள் இவனை தேடி லஞ்ச் நேரத்தில் வந்து நடந்தவற்றை கூறினாள். அவனுக்கு ஒரு நொடி இதயம் நின்று துடித்தது. உடனே வீட்டிற்கு சென்று தன் பெற்றோரிடம் கூறி அவர்கள் யோசனையை கேட்டான். சரி, இவ்வளோ ஆயிடுச்சு, நாமளே நேர்ல போய் முறைப்படி பெண் கேட்டு பார்க்கலாம் என்றார் ரகுநந்தன்.
மூவரும் கிளம்பி சென்றனர் தாம்பூல தட்டுடன். அவர்கள் அங்கு போய் விவரம் கூறியதும் உள்ளேயே விடாமல் வாசலோடு நெட்டி வெளியே தள்ளப்பட்டனர். என்னையா பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீரு? அழகா லட்சணமா ஒரு பொண்ணு கண்ணுல பட்டா போதுமே, உடனே லவ்னு பெணாத்திட்டு பின்னாடியே போய் மனசை கலைக்கிறது. போங்கோ, மரியாதையாவே சொல்றேன், வெளியே போயிடுங்கோ. நீங்க என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்க முடியாது என்று அவர்கள் கொண்டு சென்ற தட்டை தூக்கி வெளியே எறிந்தார். ஏன் சார், என்ன யாருன்னு தெரிஞ்சிக்காமையே வெறுத்து ஒதுக்குனா எப்படி? 2 பேரும் ஆசைப்படுறாங்களே. என் மகனும் ஒன்றும் உதவக்கார இல்லை, பிஆர் முடிச்சான். தங்க மெடலோட பெரிய ஆர்கிடெக்டாக வரப்போறான். அவனுக்கு என்னையா குறைச்சல் என்றார் ரகுநந்தனும் பொறுக்க முடியாமல். ஓஹோ, இவன் கட்டட மேஸ்திரி, அவன் கூட என் பொண்ணு சித்தாளா? தட்டு மண்ணும் சுமக்கணுமா? போயா, பெருசா சொல்ல வந்துட்டீரு. பிள்ளைய அடக்கி ஒழுங்கா வளர்க்க தெரியல. இவன் பேச்சு கேட்டுட்டு தான் இவளும் இன்டீரியல் டிசைன் அது இதுன்னு சுத்திண்டு திரியலாக்கும். பொழந்துடுவேன், மரியாதையே போயிடுங்க என்று மூர்க்கமாக கத்தினார். 4 பேர் வாசலில் கூடிவிட அரவிந்திற்கு தன்னால் தன் பெற்றோர் அவமானப்படுவதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்பா, போகலாம் என்று அழைத்து வந்து விட்டான். அவனது பெற்றோரும் அவமானப்பட்டனரே என்று அவள் உருகினாள். வெளியே வந்து ஒரு முறையேனும் அவனை கண்ணால் காண துடித்தாள். ஆனால் அவளது அறை வெளியே பூட்டப்பட்டு இருந்தது. அதற்கு மேல் ஒன்றும் கூறாமல் மூவருமே திரும்பி வந்துவிட்டனர். அரவிந்த் அவன் அறையில் சுருண்டு கொண்டான். ஜானகி அவனை சமாதானப்படுத்த முயன்று தோற்றாள். எதுவும் பலிக்காமல் அவன் சாப்பாடு தூக்கம் இழந்து தவித்தான். அதே நேரம் அங்கு பூரணிக்கும் தங்கள் குடும்பத்து தூரத்து சொந்தத்திலேயே அவசரமாக மாப்பிளை பார்க்கப்பட்டது. இவள் மூர்க்கமாக மறுத்தாள். அப்பா, என்ன அடிச்சே கொன்னுடுங்க, பரவாயில்ல, நிம்மதியா சாகுறேன். ஆனா அரவிந்த தவிர இன்னொருத்தரை என் மனதாலும் நான் நினைக்க மாட்டேன் என்று முடிவாக நின்றாள். அப்ப சரி என்று நீரில் கலந்து எல்லோருக்குமாக ஊற்றி முதலில் தானே எடுத்து அவள் தடுக்கும் முன்னரே கடகடவென குடித்து விட்டார். அனைவரும் பதறி அழுதும் புரண்டு அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று பிழைக்க வைத்தனர். அவளை யாரேனும் ஒருவர் மாற்றி ஒருவர் காவல் காத்தனர். ஊன் உறக்கமின்றி அவள் துவண்டாள். அதை பற்றி சிறிதும் கவலை இல்லாத அவசர கதியில் திருமண ஏற்பாடுகள் நடந்தது. பக்கத்து கோவிலில் கல்யாணம், பின் ஒரு வரவேற்பு என தீர்மானம் செய்யப்பட்டது. அரவிந்த் மனது அடக்க மாட்டாமல் அந்த தெருவிற்கு மறுபடி சென்றான். அவள் கண்ணில் தென்படவில்லை. அவளது ஏனும் கண்ணில் பட்டால் ஏதேனும் செய்ய முடியுமா என்று பார்க்கலாமே என்ற நப்பாசை. அப்பொழுது அவனை கண்ட அவள் அண்ணன், என்ன நோட்டம் பார்க்கறியா? கொலை விழும். பட்டும் புத்தி வரலனா ஆளுங்களை வச்சு அடிச்சு போடுவேன். போலீஸ்ல சொல்லி உள்ளேயும் தள்ளுவேன். அவ்வளோ செல்வாக்கு இருக்கு எனக்கு. சாம்பிள் பார்க்கறியா என்று முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட அரவிந்த் சுருண்டு விழுந்தான். அவள் மேஜர், அவளை கட்டாயப்படுத்தி வீட்டில் பூட்டி வச்சிருக்கீங்கன்னு நானும் போலீஸ்க்கு சொல்வேன் என்றான் உதட்டில் வழிந்த ரத்தத்தை துடைத்தபடி. எங்க போய் சொல்லு, என் தங்க பின்னாடியே சுத்தி இம்சை பண்ணதா நானும் சொல்வேன். அவளையும் அதற்கு ஆமான்னு தலையாட்ட வைப்பேன். பாக்குறியா? டே, உடம்ப கெடுத்துக்காத, போயிடு என்று மிரட்டினான். மேலும் எதுவும் செய்ய முடியாமல் தோற்று திரும்பினான். அவனது அடிப்பட்ட முகத்தை பார்த்து ஜானகி துடித்து போனாள். டாக்டர் வந்து காயத்துக்கு மருந்துட்டு வலி மாத்திரைகள் தந்து சென்றார். ஐயோ, என்னடா இது, போதும். நீ அவளை நினைச்சதும் போதும், இப்படி அடியும் அவமானமும் பட்டதும் போதும். இனிமே அவங்களே ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன குடும்பட்டா அது? என்னடா அம்மா இப்படி பேசுறாளேன்னு நினைச்சுக்காத. என்னால நீ அவஸ்தைப்படுறத பார்க்க முடியலடா கண்ணு.
என்று அழுதாள். இல்லம்மா, நான் உன்னை தப்பா நினைப்பனா? எனக்கு தெரியாதம்மா. நீ வருத்தப்படாத. இனிமே இது போல எதுவும் நான் முயற்சி பண்ண மாட்டேன் என்றான். அவளை பலவந்தமாக குளிக்க வைத்து புதுசு உடுத்தி கல்யாண பெண்ணாய் அலங்கரித்தனர். அவள் உன்மத்தம் பிடித்தது போல நடமாடினாள். தன்னை சுற்றி நடப்பது எதுவும் தெரியாத ஒரு பிரம்மை நிலையில் இருந்தாள். அந்த நிலையிலேயே அவள் கழுத்தில் தாலியையும் கட்டி முடித்தான் கண்ணன். அவன் முகத்தை கூட அவள் காண விரும்பவில்லை. குனிந்த தலை நிமிரவே இல்லை. அவன் கருப்பா சிவப்பா என கூட அறியாள். அன்று காலைதான் அவளது கல்யாண செய்தி அரவிந்தை எட்டியது. உள்ளது உள்ளபடி எழுந்தோடி மண்டபத்தை நோக்கி தன் பைக்கில் பறந்தான். கலைந்த தலையும் இரவு உடையிலுமாக சோகம் அமிழ்ந்த கண்களுடன் அவன் அங்கு சென்றபோது தாலி கட்டி முடித்திருந்தது. அவனுக்கு கண்ணை இருட்டி கொண்டு வந்தது. பூர்ணிமா இப்படி ஏன் ஒத்துக்கொண்டாள்? எப்படி இன்னொருவன் கையால் தாலி வாங்கி கொள்ள முடிந்தது என அவன் மனது 1000 கேள்விகள் கேட்டன. துடித்து போனான். இவ்வளவிற்கும் அவன் வந்தது பித்து பிடித்ததைப் போல அங்கு நின்று அவளையே வெறுப்பும் சோகமுமாக பார்த்து இருந்ததையும் அவள் அறியாள். திருமணத்தை நிறுத்த அவள் மேற்கொண்ட முயற்சிகளோ, காட்டிய எதிர்ப்புகளோ, அவள் தந்தையின் தற்கொலை முயற்சியோ எதை பற்றியும் அரவிந்த் அறிந்திருக்கவில்லை. அவள் மோசம் செய்துவிட்டாள் என்பது ஒன்று மட்டுமே அவன் மனதில் ஆழ பதிந்து போனது. அவன் அங்கிருந்து உடனே கிளம்பி விட்டான். நேரே தாயின் மடி கண்டு விழுந்து அழுது அரற்றினான். அப்படியே மயங்கி போனான். ஜானகி பயந்து போய் கணவருக்கும் டாக்டருக்கும் போன் செய்தாள். டாக்டர் பார்த்துவிட்டு, பயப்பட ஒண்ணுமில்லை, ஏதோ பயங்கரமா அதிர்ச்சின்னு நினைக்கிறேன், கொஞ்ச நேரத்துல முழிச்சிடுவாரு, பத்திரமா பார்த்துக்கங்க என கூறி ஒரு ஊசி போட்டு விட்டு சென்றார். அவன் நிலை கண்டு ரகுநந்தனுக்கும் கவலை உண்டானது. இருவரும் கவலையோடு அவன் பக்கத்திலேயே இருந்தனர். அவன் சில மணி நேரத்தில் கண் விழித்து தாய் தந்தை நிலை கண்டு தன்னை தேற்றிக்கொள்ள முயன்று தோற்றான். என்னடா நடந்தது என மெல்ல கேட்டாள் ஜானகி. ஜானு, இப்ப அதெல்லாம் எதுக்கு, பேசாம இரு என்று அவளை அடக்கினார் ரகுநந்தன். இல்லப்பா, அம்மாவை திட்டாதீங்க. இன்னைக்கு காலையில் பூர்ணிக்கு கல்யாணம்னு என் நன்மை கூப்பிட்டு சொன்னாப்பா. நான் ஓடி போய் பார்த்தேன். அதுக்குள்ளாக தாலி கட்டிட்டான்ப்பா. என்ன ஏமாத்திட்டான்ப்பா. மோசம் பண்ணிட்டாம்மா என்று அரற்றினான். ஜானகிக்கு கண்ணீர் உடைப்படுத்தது. அவன் அறியாமல் அதை மறைத்து, அப்படி நினைக்காத அரவிந்த், அவளது நிலைமை எப்படி இருந்ததோ நமக்கு தெரியாது இல்லையா? விடு, திருமணம் கடவுள் போட்டு முடிச்சு கண்ணு. கொஞ்சம் இதையெல்லாம் மறந்து ரெஸ்ட் எடுப்பான். என் கண்ணில்ல என்று அவனை அரவணைத்தாள். என்னம்மா, நிலைமையை எனக்கு எப்படி ஆகிலும் தெரிவிச்சிருந்தா கூட்டு வந்து தாலி கட்டியிருப்பேனே. இவ்வளோ சீக்கிரம் அவளை பெற்றவங்க திருமண ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நான் கண்டேனா? அன்னைக்கே தூக்கி வந்திருப்பேனே அவளை என மேலும் துயரமானான். அப்போதிலிருந்து தன் கூட்டுக்குள் சுருங்கியவனை யாராலும் சகஜமாக்க முடியவில்லை. தன் பெற்றோர் எந்த தப்பும் செய்யாத போது அவர்களை மேலும் சிரமப்படுத்தக்கூடாது என்று அவர்களிடம் சாதாரணமாக பேசி பழக முயற்சி செய்தான். இங்கேயே இருந்தால் என் மனசு ரணமாகும்பா. என் எம்ஆர்க் 2வது வருடம் இன்னும் பெங்களூரில் போய் படிச்சு முடிச்சுட்டு வரேன் என்று கூறினான். அவனை அந்நிலையில் தனியாக அனுப்ப மனமில்லைதான். எனினும் அவன் சுகமாக இருந்தால் போதும் என ஒத்துக்கொண்டனர். இங்கே தன் கல்லூரியின் முதல்வரை பார்த்து உண்மைகளை கூறி டிசி பெற்று அங்கு போய் சேர்ந்தான். படிப்பு மட்டுமே அவன் கண் முன்னே நின்றது. கேளிக்கை, மகிழ்ச்சி, நண்பர்கள் என எதுவுமே இல்லாமல் படிக்கும் கடமையை மட்டுமே செய்தான். அதிலும் முதல் மாணவனாக
தேறி தேர்வுகள் முடிந்த பின் சில நாட்களுக்கு மட்டுமே வந்து பெற்றோர்களுக்காக கூட இருந்தான். பிறகு வெளிநாட்டில் மேற்படிப்புக்கு ஏற்பாடு செய்து கொண்டு 2 வருடங்களுக்கு பறந்து விட்டான். நடுவில் இந்தியா வரவே இல்லை என தாய் புலம்பினாள். ஆயினும் அவன் அவளை சமாதானம் செய்யதானே தவிர இங்கே வர பிடிக்கவில்லை. நல்ல வேளையாக ஜானகி அவன் போகும் முன் ஒரு சத்தியம் வாங்கிக் கொண்டாள். 2 வருடங்கள் படிக்க மட்டுமே செல்கிறான் என்றும், அது முடிந்ததும் திரும்பி இந்தியாவிற்கு வந்து இங்கேதான் தங்க வேண்டும் எனவும், இங்கிலாந்திலேயே தங்கிவிட மாட்டேன் என்றும் அவள் மீது சத்தியம் செய்ய சொன்னாள். அவனுக்கு தாயின் மனமும் அதிலிருந்த வேதனையும் புரிந்தது. அப்படியே வாக்களித்தான். அந்த ஒரு காரணம் மட்டுமல்லாமல் அவனுக்கு தனது கனவுகளை இந்தியாவில்தான் நனவாக்க வேண்டும் என்ற ஆவலும் இருந்தது. அதனால் மட்டுமே தாயகம் திரும்பினான். வந்து சில வருடங்கள் ஒரு மிக தேர்ந்த கம்பெனியில் பயிற்சி பெற்று பின் இதோ 4 வருடங்களாக தன் கம்பெனியை நிறுவி அதில் முழு மூச்சோடு ஒரே முனைப்பாக உழைத்து நற்பெயரும் வாங்கிவிட்டான். மகன் நல்லதொரு நிலைமையில் வந்த இளம் வயதிலேயே அடைந்தது பற்றி பெற்றோருக்கு மகிழ்ச்சியே. ஆயினும் திருமணத்தை வெறுத்து அவன் தனி வாழ்வு வாழ்வது மனதை அறுத்தது. மனம் நொந்து படுக்கையில் புரண்டு உடம்பும் மனதும் புண்ணாக்கி எப்படியோ அசதியில் தூங்கியும் போயிருந்தான் அரவிந்த். முழித்தபோது இரவு விழித்திருந்தது. கீழே வந்து அம்மாவிற்காக கொஞ்சமாக சாப்பிட்டான். பசி தோற்றியதுதான். மதியம் ஒன்றும் உண்டிருக்கவில்லை. பாவம் ஜானகி தன் மகனை எண்ணி வருந்தி அவனுக்கு பிடித்ததாக சமைத்து வைத்து கொண்டு காத்திருந்தாள். 2 முறை மேலே போய் பார்க்க அவன் அசந்து தூங்கிக் கொண்டு இருப்பதைக் கண்டு, சரி தூங்கதானே செய்கிறான், ரெஸ்ட் எடுக்கட்டும் என சத்தமில்லாமல் வந்துவிட்டாள். ஏமா நீ சாப்பிட்டியா? அப்பா வந்துட்டாரா? சாப்பிட்டாரா என்று கேட்டான். சாப்பிட்டபடி முகம் மலர ஜானகி, இன்னும் இல்லப்பா, நீயும் எழுந்துக்கட்டும்னு என இழுத்தார். ஏம்மா இப்படி பண்ற? உனக்கே உடம்பு முடியல. வேலைக்கும் சாப்பிடாம நேரம் கடத்தினா என்ன செய்யறது என்று கோபித்து கொண்டான். இதோ சாப்பிட்றேன்டா என்றபடி அவனோடு அமர்ந்து தானும் உணவருந்தினாள். பிறகு தந்தையும் மாற்றுடை அணிந்து வந்து சாப்பிட அமர்ந்தார். பொது விஷயங்களாக பேசிவிட்டு அவர்களிடம் குட் நைட் சொல்லிவிட்டு திரும்ப மேலே வந்தான். எஃப்எம் ரேடியோவில் பழைய பாட்டுகள் இரவின் மடியில் கேட்பது எப்பொழுதும் அவனுக்கு பிடிக்கும். அதனால் ரேடியோவை ஆன் செய்தான். அப்பொழுது கூடவே அவளுக்கும் பிடிக்கும் என்ற நினைவு எழுந்தது. சி, இப்போ அவ பேச்சு எதுக்கு என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டான். தூங்கும் முன் கண்களை தழுவட்டுமே, அமைதியும் நெஞ்சில் நிலவட்டுமே. அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் உன்னை தொடர்ந்திருப்பேன் என்றும் துணை இருப்பேன் என்ற பாடல் அவன் மனதை நிறைத்தது. ஆனால் வேதனையும் கொடுத்தது. பூர்ணி அந்த பாட்டை ரசித்து மிக அழகாக பாடுவாள் என்று மனம் ஞாபகப்படுத்தியது. அவனை தன் மடியில் கிடத்தியபடி அவனை தன் நெஞ்சோடு அணைத்து அவள் ஒரு நாள் அந்த பாடலை பாடியது அவனை இன்று முள்ளாய் குத்தி குதறியது. ராட்சசி, ஏண்டி திரும்ப வந்து என் உயிரை வாங்குற என்று திட்டியபடி ச என்று வெறுத்து போய் வானொலியை அணைத்தான். சிறிது நேரம் புரண்டபடி இருந்து பின் உறங்கி போனான். மறுநாள் அதிகாலையிலேயே விழிப்பு வந்தது அரவிந்திற்கு. எழுந்து தானே உற்சாகத்தை வரவழைத்தபடி காலை கடன்களை முடித்தான். அந்த இளங்காலை பொழுது எப்பவும் போல அவனை ரம்பியமாக அரவணைத்தது. ஒரு நீண்ட தூர ஜாகிங் சென்று வந்தான். குளித்து உடை மாற்றி ஆபீஸிற்கு கிளம்பினான். அவன் முகத்தையே பார்த்திருந்த ஜானகியின் கன்னத்தில் முத்தமிட்டு, அம்மா கவலைப்படாத,
உன் மகனுக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நேரத்துக்கு சாப்பிடு. எனக்காக காத்திருந்து உடம்ப கெடுத்து கொள்ளக்கூடாது என்ன, சரியா என்று கொஞ்சிவிட்டு பாய் சொல்லிவிட்டு ஆபீஸ் கிளம்பினான். தனக்குத்தானே சொல்லி கொண்டான். அவ வந்தா எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு என் வேலையை செய்ய போறேன். அவ அவளுக்கு உண்டான வேலையை செய்துட்டு போகட்டும். 1-2 மாதங்கள் தானே ஆனவரை தினமும் சந்திக்காமல் முடித்து கொள்ளலாம் என மனக்கோட்டையை கட்டியபடியே ஆபீஸை சென்றடைந்தான். அங்கே காரை பார்க் செய்யும் போதே பக்கத்தில் ஒரு ஸ்கூட்டி வந்து நின்றது. அதிலிருந்து பூர்ணிமா இறங்கி சின்ன புன்னகையுடன் அவனுக்கு விஷ் செய்தாள். சாந்தமான முகம், அதில் வறண்ட ஒரு பார்வை. மிக சின்னதாக மிளகு போன்ற ஒரு ஸ்டிக்கர் போட்டு மட்டுமே இருந்தது முகத்தில். வேறு எந்த அலங்காரமும் இல்லை. மிதமான சந்தன நிற காட்டன் புடவை கஞ்சியில் முடமுடப்பில் நின்றது. அதற்கேற்ற ரவிக்கை, நீ பின்னல், காதில் சின்னதாக ஒரு பூத்தோடு, கழுத்தில் மெல்லிய சங்கிலி புடவையின் உள்ளே தொங்கியது. ஒரு கையில் மெல்லிய 2 தங்க வளையல்கள், மறு கையில் வாட்ச். அவளை ஒரு கண்ணால் கண்டான். இதையெல்லாம் தான் ஏன் கவனிக்கிறோம் என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டு லிஃப்ட் ஏறி தன் அறைக்கு போனான். அங்கே போய் அமர்ந்து தன் அன்றைய வேலைகளை தொடங்கியப்போ அவளது உருவம் மனதில் நிழலாடியது. அது என்ன, கல்யாணம் ஆனவளாக லட்சணமாக இல்லாமல் ஏனோ தானோன்னு ட்ரெஸ் பண்ணி இருக்கா. கழுத்தில் கூட ஒரு மெல்லிய சங்கிலி தொங்குது. தாலி இருக்கா இல்லையான்னு கூட தெரியலையே என்று கேள்வி எழுந்தது. அவ கழுத்தில் தாலி இருந்தா உனக்கு என்ன, இல்லைனா நீ என்ன பண்ண போற? வேலையில் மூழ்கி போனான். பியூன் வந்து ஒரு கவரை தந்தான். பாருடா என்று தன்னையே அதட்டியபடி வேலையில் ஸ்ரீனிவாசன் வீட்டில் ஏதோ சின்ன அசம்பாவிதம் என்றும் இன்று ஒரு நாள் வரை முடியாமைக்கு வருந்துகிறேன் என எழுதியிருந்தார். என்னமோ ஏதோ போகட்டும் பாவம் என்று எண்ணி சரி என்று மற்ற வேலைகளை பார்க்க ECR கிளைண்ட் ஃபோன் செய்தார். என்ன அரவிந்த் சார், இன்னும் தான் இன்டீரியர் டிசைன் ஆரம்பிக்கல போல இருக்கே. நாங்க கிரக பிரவேச தேதி வர வச்சிட்டோமே என்றார். அவன் உடனே சுதாரித்து, இல்ல மகாதேவன் சார், ஏற்பாடு செய்துட்டேன். இன்னைக்கே வேலை ஆரம்பிச்சிடுவோம். அவங்க வீட்டை பார்த்து டிசைன் பிளான் பண்ணதும் உங்களுக்கு விவரமா சொல்வாங்க. நீங்க ஓகே பண்ணதும் உடனே வேலையை முடிச்சிடுவோம். உங்க கிரக பிரவேச தேதிக்குள்ள அதுக்கும் ஒரு வாரம் முன்னதாகவே தந்துடுவோம் சார் என மரியாதையுடன் விவாரித்தான். சரி, சீக்கிரமா டிசைனை கண்ணில் காட்ட சொல்லுங்க என்று அழுத்து கொண்டார் அவர். அரவிந்த் இப்பொழுது வெறுப்பானான். இவர் வேற பிடுங்குறாரு. இன்னைக்குன்னு ஸ்ரீ சார் வர லீவு. அந்த ராட்சசிய நானில்ல கூட்டிட்டு போய் சைட்டை காட்டணும். இன்னைக்கே அவ பார்த்துட்டு டிசைன் பண்ணி தந்தாதானே வேலையை முடிக்க முடியும். கஷ்டண்டா சாமி என்று அழுத்து கொண்டே என்று காமில் அவளை அழைத்தான். கொஞ்சம் என் அறைக்கு வாங்க என்றான் ஆபீஸ் மரியாதைக்காக. எஸ் சார் என்றபடி வந்தாள். ECR கிளைண்ட் கூப்பிட்டாரு, அவங்களுக்கு அவசரம், அதனால தான் உங்களை கூப்பிட வேண்டியதா போச்சு. ஸ்ரீனிவாசன் சார் தான் உங்களை கூட்டிட்டு போய் சைட்டு காட்டுறதா இருந்தது. அவருக்கு ஏதோ அவசரம்னு இன்னைக்கு லீவு. ஸோ நான் தான் கூட்டிட்டு போகணும். நீங்க ரெடினா கிளம்பலாம். எனக்கு திரும்ப வந்து தலைக்கு மேலே வேலை கிடக்கு என்றான். அவள் முகம் பார்க்காமல் வெறுப்போடு. அவள் மௌனமாக அவன் சொல்வதை கேட்ட பின், போகலாம், நான் ரெடிதான் ஆர்வி சார் என மாற்றிக்கொண்டாள். அவளை சுட்டெரிப்பதைப் போல பார்த்தவன் தன் கைப்பெட்டியையும் மொபைலையும் எடுத்தபடி அவளை நட என்று கை காட்டினான். நான் கீழே போய் என் கைப்பையை எடுத்துக்கொண்டு உங்க காருக்கு அருகில் வரேன் என்று கூறி அவனது பதிலை எதிர்பாராமல் சென்று விட்டாள். இருவரும் காரில் ஏறி அமர்ந்து கிளம்பினர். அவள் முன்னே உட்கார்வதா, அதற்கு அவன் என்ன கூறுவானோ என்று பயந்து
பின்னையே உட்காரலாம் என முடிவெடுத்து பின் கதவை திறக்கப் போ. ஏன், நான் என்ன உன் டிரைவரா? ஆமா, பின்ன அப்படி தோணாதா என்ன? பெரிய வீட்டு மருமகளாச்சே என்றான் இகத்தாளமான குரலில். அவள் கீழுதட்டை கடித்தபடி பேசாமல் முன்கதவை திறந்து அவனது பக்கத்து இருக்கையில் அமர்ந்தாள். கார் வேகமாக போய்க் கொண்டிருந்தது. அவள் எண்ண ஓட்டம் பின்னோக்கி ஓடியது. அவளை மூச்சுக்கு 300 முறை பூரணி என்றும் பூமா என்றும் விழித்து கொஞ்சியவன் நேற்றிலிருந்து இப்பொழுது வரை கடமைக்காகவும் கூட ஒரு முறை பேர் சொல்லி அழைக்கவில்லை. அவ்வளவு வெறுத்து விட்டான். அதற்கு தானே முக்கிய காரணம் எனினும் தான் மட்டுமே காரணம் அல்லவே. அவனுக்கு அதை யார் சொல்லி புரிய வைப்பது? அவனை பிரிந்து அவளும் தான் சுகப்பட்டாளா? என்ற பெருமூச்சு வெளிவந்தது. அதை கேட்டு, என்ன பெருமூச்செல்லாம் பலமா இருக்கு? யாரை எண்ணி ஏங்கி இங்கே வந்து என் பக்கத்துல உட்காந்து பெருமூச்சு விடுற என்று அமலத்தை வார்த்தான். அவள் ஒன்றும் பேசாது மௌனமாக அவனை வறண்ட பார்வை பார்த்தாள். அவளுக்கு தான் கண்ணீரும் கூட வறண்டு இருந்ததே. மூச்சு விடாமல் பேசும் அவளது தன்மை முழுவதும் மாறிப்போய் அவசியமானாலே தவிர ஒரு வார்த்தையேனும் பேசாதிருக்க கண்டு ஆச்சரியப்பட்டான் அரவிந்த்.